நான் தான் உங்க ஸ்ருதி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம்தல். நம்ம ஜெலா லக்ஸரி கிளப் பெங்களூர்ல இருக்கோம். இந்த ஹெல்த் கிளப்ல நீங்க உடலை எப்படி ஃபிட்டா வெச்சுக்கிறதுங்கறத பத்தி உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்கும்படி உங்களுக்கு உதவுறது 2 கர்நாடகா கிரிக்கெட் வீரர்கள். அப்புறம் அவங்க கூட சேர்ந்து மிஸ்டர் விஜயும் நமக்கு உதவி பண்ணிருக்காரு. அவர் தான் எங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரெய்னர். இந்த வீடியோல மிஸ்டர் விஜய் கிரிக்கெட்டர்ஸ் எப்படி ஆரோக்கியமா இருக்கணும்ங்கறத பத்தி நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு. அத நல்லா கவனிங்க. இந்த உடற்பயிற்சிக்கு பேரு ப்ரீ ஸ்குவாட். இது உங்க லோயர் பாடிக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், க்ளூட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல பலத்தை கொடுக்கும். ஜாக்கிரதையா செய்யுங்க. அனிஷ் எப்படி பண்றாருன்னு பாருங்க. அந்த போஸ்டர்ஸ் ஸ்ட்ரைட்டா இருக்குல்ல, ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்களுடைய வெயிட்டை நீங்க டோஸ் மேல வைக்கணும். உங்களுடைய தலையும் கழுத்தும் நேரா இருக்கணும். இது நீங்க 2 செட் பண்ணணும். ஒவ்வொரு செட்லயும் 10 இல்ல 12 தடவை செய்யலாம். இந்த வாக்கிங் லஞ்சஸ் பல மசில்ஸ்க்கு நல்ல உடற்பயிற்சியா இருக்கும். இதனால குவாட்ரைசெப்ஸ் பலமாகும், ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ் எல்லாமே பலமாகும். உங்களுடைய பின்கால் முட்டி தரையை தொடக்கூடாது. அனிஷுடைய முன்னங்கால் எப்படி 90 டிகிரில வளையுதுன்னு பாருங்க. அவருடைய நீ ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்து தூரமா இருக்கு. உங்களுடைய தசைகள் நல்ல பலமாக நீங்க இதை செய்யும் போது கையில 2 தம்பிள்ஸையும் வச்சுக்கலாம். அப்பர் பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ண அக்ஷய் என்ன செய்யறாருன்னு நீங்களே பாருங்க. இது ஷோல்டர் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. கிரிக்கெட்டருக்கு சாதாரணமா வர ஷோல்டர் இன்ஜுரிஸை தவிர்க்க நம்ம இதை செய்யலாம். அக்ஷய் இதை டெராபேண்டை யூஸ் பண்ணி செய்யறாரு. இது எந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்லயும் கிடைக்கும். கிரிக்கெட் விளையாடும் போது உங்களுடைய உடல்ல இருக்கிற எல்லா தசைகளும் நல்ல பலமா இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். தலை முதல் கால் வரை நல்ல பலமா இருக்கணும். ஏன்னா உடல் முழுக்க ஃபிட்டா இருந்தாதான் நல்லா விளையாட முடியும். பலமா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, உங்க உடல் எந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருக்குன்றது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதனாலதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சில ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ காட்டியிருக்கேன். இதை நீங்க தினமும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோல பார்த்தத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரை இந்த வீடியோவை பார்த்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா www.mdal.com க்கு நீங்க விசிட் பண்ணலாம். சரி நேயர்களே, அப்புறமா சந்திக்கலாம்.